இப்போ ரஜினி சார் ஆக்ட் பண்ண சிவாஜி படத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த படத்தில் வர ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினி ஃபேமிலி கிட்ட வாங்க பழகலாம்னு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி வீடியோஸில் இருக்கிற கமெண்ட்ஸும் ப்ளஸ் ரீல்ஸில் இருக்கிற கமெண்ட்ஸும் பார்த்து படித்து ரியாக்ட் பண்ணுற அந்த கண்டென்ட் பேர் தான் வாங்க படிக்கலாம் கமெண்ட்ஸ். புரியுது, ரெண்டுத்துக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லைன்னு. பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எனக்கு தெரியல. அதனால தான் ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி சொன்னேன். சிம்பிளாக நான் சொல்ல போனோம்னா வீடியோஸில் இருக்கிற ஒரு சில கமெண்ட்ஸையும் ப்ளஸ் ரீல்ஸில் இருக்கிற ஒரு சில கமெண்ட்ஸையும் பார்த்து படித்து ரியாக்ட் பண்ணுற வீடியோ பேர் தான் கமெண்ட்ஸ் படிக்கலாம் வாங்க. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் இருக்குது. என்ன டிஸ்க்ளைமர்னா 18 வயசு கீழே இருக்கிறவங்க ப்ளஸ் அப்யூசிவ் கமெண்ட்ஸ் பிடிக்காதவங்க இந்த வீடியோ பார்க்காதீங்க. ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். மங்களகரமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன வீடியோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது என்ன வீடியோனா நம்மளோட இவரோட ஆல்பம் சாங்கை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். தம்மையில் இவரோட ஃபேஸ் போட்டிருக்காங்க. ஸோ நான் இவர் தான் நடிச்சிருப்பாருன்னு உள்ளே போய் பார்த்தேன். பட் உள்ளே போய் பார்த்தா இவர் நடிக்கலை, பட் இவர் நடிச்சிருக்காரு. குழப்பமா இருக்க, உங்களுக்கு தான் குழப்பம், எனக்கு இல்லை. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த வீடியோவில் இவருக்கு ரொம்பவே சின்ன போர்ஷன் தான். வேற ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. பட் இவர் கூட நடித்தது யாருன்னா இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட நடிச்சிருக்காரு. நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் தான் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தேன். பட் இவர் கூட நடிச்சிருக்காரு. நீங்கள் ஒன்றும் இந்த பாட்டை பார்க்கலன்னா யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு அவைலபிளாக இருக்குது. உன்னால சாங் போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா வருது. தமிழ்லேயே நம்ம தலைவர் இருப்பார். அதை வச்சு இந்த பாட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. மற்ற கானா சாங்ஸ் மாதிரி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை பற்றி கமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. நான் டேரெக்டாக இந்த பாட்டோட இருக்கிற கமெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணல. மேக்ஸிமம் எல்லா கமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா காமெடியாக தான் வந்திருக்கு. இப்போ அந்த காமெடி கமெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட நான் ரீட் பண்ணி காட்ட போகிறேன். ஓகே, மங்களகரமாக ஒரு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேருந்து ஆரம்பிப்போம். என்ன கமெண்ட்னா இந்த பாட்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா உன்னால. பட் இந்த யூசர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு நீங்களே பாருங்க. உன்னால இல்லடா அடங்கொம்மாலன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி இந்த ஃபஸ்ட் டைம் இந்த பாட்டு கேட்கும்போது எனக்கும் லைட்டாக அப்படி தான் தோணுச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா இது இவங்க கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்கன்னு எல்லாம் சொல்ல முடியல. பட் கஷ்டப்பட்டு இவங்க எடுத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒருத்தரோட உழைப்பை நம்ம உதாசீனப்படுத்திடக்கூடாது. இவர் கொஞ்சம் அபியூசிவாக இது கமெண்ட் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் இந்த கமெண்ட் எனக்கு லைட்டாக சிரிப்பு தான் வருது. அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும்தான் சிரிப்பு வருதான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அது தப்பு ப்ரோ. எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை பார்த்துலேருந்து சிரிப்பு வந்துட்டு தான் இருக்குது. சத்தியமாக சொல்கிறேங்க, இந்த பாட்டை பார்க்கும்போது எனக்கு நிறைய இடத்துல சிரிப்பு வந்துச்சு. நிறைய கேமியோ அப்பியரன்ஸ்லாம் இந்த பாட்டில் இருக்குது. என்னடா எல்சியூவில் கேமியோ வைக்கிறீங்க, இந்த பாட்டிலேயே எக்கச்சக்கமான கேமியோஸ்லாம் இருக்குது. அப்படியே அடுத்த கமெண்ட்குள்ளே நம்ம வந்துட்டோம்னா என்னம்மா 2வது அண்ணனான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஸ்மைலி இமேஜ் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காரு. எனக்கும் அதே டவுட் தான். ஃபஸ்ட்டு இவங்க சேர்ந்து வந்து பார்த்தா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சென்டிமெண்ட்டில் இருந்துச்சு. ஓகேன்னு விட்டுட்டோம். அடுத்ததாக வந்து பார்த்தா ஒரு வீடியோ போட்டாங்க. அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் லவ்வர்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்க. கடா போகுதுன்னு வந்து பார்த்தா புரியல. இப்போ திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் ஸ்தானத்துலையும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவர் பை ஸ்தானத்துலையும் இருக்காரு. பட் இவர் கமெண்ட்ல மீன் பண்ணது என்னன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா 2வது அண்ணன் கேட்டிருக்காங்க. ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அண்ணன் தங்கச்சியாக நடிக்கிற மாதிரி ஏதாவது வீடியோஸ் வரலாம், வராமலையும் போகலாம். இந்த வீடியோலேயே நான் அதிகமாக சிரிக்க வச்ச கமெண்ட் இந்த கமெண்ட் தான். உன்னால இல்லை தம்பி, போக்சோ சட்டம் பின்னாலன்னு ரொம்ப சிரிச்சங்க இதை பார்த்து. இந்த கமெண்ட்டில் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த வீடியோவில் ஒரு சில வேலைகள் அவங்க அப்படி தான் பார்த்துருக்காங்க. அதை நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கைஸ். அடுத்த கமெண்ட் எங்கன்னா அந்த பாய்சன் பாட்டில் எங்கடான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு மோசம்னு சொல்ல முடியாது சாங்கு. பட் அதே அளவுக்கு அது நல்லா இல்லைன்னு வந்து சொல்ல முடியாது. ஓரளவுக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கானா சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீமேக்ஸ் பண்ணி போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. பட் விஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதை என் வாயால் நான் எப்படிங்க சொல்ல முடியும். நீங்களே அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ கமெண்ட்டில் வந்து பார்த்தா அந்த விஷுவல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். முக்கால்வாசி கமெண்ட் வந்து பார்த்தா அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் தான் வந்திருக்கு. ஏதோ பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க, பண்ணுங்கடா 2 அண்ணா காதல் கல்யாணம். இதுதாங்க அடுத்த கமெண்ட்டு. இந்த கமெண்ட்டை பார்க்கும்போது எனக்கு வேறு ஏதோ ஒன்று தோணுது. சரி விடுங்க, அதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு தோணிட்டு. இந்த மாதிரி அண்ணன் தங்கச்சியை நாங்கள் பார்த்ததே இல்லைப்பா. அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னை ரொம்ப சிந்திக்க வச்சிச்சு. அது உங்களும் கன்ஃபார்மாக பாட்டு பார்த்தா சிந்திக்க வைக்கும். என்னன்னா அடங்கோத்தா
கிளைமேக்ஸில் மாஸ் கார்த்தியை ஜோக்கர் ஃபுண்டை கார்த்தியை ஆக்கிட்டீங்களேடா. ஆமாங்க, பாட்டை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அவர் கிட்டத்தட்ட கழட்டி விட்ட மாதிரி தான் இருந்துச்சு இந்த சாங்கில். ஏன்னா மெயின் ஹீரோ வேற ஒருத்தர் இதில் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிறாங்க. ஸோ அது என்ன பஞ்சாயத்தோ அவங்க 2 பேருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தெரியும். நாம் வந்து பார்த்தோன்னா பாட்டை பார்த்துட்டு அந்த பாட்டில் இருக்கிற கமெண்ட்ஸை படிச்சுட்டு போகிறோம். அவ்வளோதான் நம்மளுக்கு ஒர்க். அடுத்த கமெண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா தலையாட்டியோட மைண்ட் வாய்ஸ் அசையாத மரம் ஒன்று இந்த கீழே அந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படி தோணலை. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ரியாக்ட் ஆகிருக்கலான்னு தெரிஞ்சு. ஓகே, அப்படியே அடுத்த கமெண்ட்டுக்கு வந்துட்டுனா ஒரு டைம் டியூரேஷன் போட்டு கோட்டைன்னு இருக்குது. என்னென்னு எனக்கு ஃபஸ்ட்டு புரியலை. பட் பாட்டை இன்னொரு வாட்டி பார்க்கும்போது தான் புரியுது. இப்போ அந்த பாட்டை நாமளும் பார்ப்போம் சேர்ந்து எப்படி இருக்குன்னு. கொட்டை ஒன்று கட்டி வச்ச உனக்காக. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்து. கொட்டை ஒன்று கட்டி வச்ச உனக்காக. அட பாவீங்களா டேய், கொட்டைன்னு அப்படியே பாடி வச்சுருக்கீங்களேடா. இதை கூட கவனிச்சிருக்க மாட்டீங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா காமெடியாக இருக்குது கைஸ், நீங்களே போய் பாருங்களேன். ஆக மொத்தத்தில் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மீம் டெப்லெட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மீம் கிரியேட்டர்ஸ்க்கு கிடச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உன்னால இதை பார்த்தா வாந்தி வருது தன்னால். இதுதான் கைஸ் ரொம்ப சிரிப்பை வச்சுது. டேய் நீ கவிஞ்சண்டா, எந்த மாதிரி எழுதியிருக்கிற அந்த பாட்டுக்கு ரைமிங்காக ஒரு கமெண்ட்டை, நீ கவிஞ்சந்தாண்டா. அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் சாங் பார்க்காத புள்ளிங்க ரீமேக். அட ஆமாங்க, இந்த டியூனை பார்க்கும்போது எனக்கு எங்கேயோ கேட்ட மாதிரியே இருந்துச்சு. இப்போ தான் ஞாபகம் வருது இந்த கமெண்ட் பார்த்தோன்னே. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் வர அந்த பாட்டை தூக்கி டியூனுக்கு போட்டிருக்காங்க. அடப்பாவீங்களா, இப்போ தான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா? மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நிறைய கானா சாங்ஸ் தான் ரீமேக் ஆகுது. அடுத்த கமெண்ட் சினிமா சாங் டிஸ்ட்ராய்டு. ஆமாங்க, இந்த மாதிரி பாட்டு வந்துச்சுன்னா கன்ஃபார்மாக சினிமா சாங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ராய்ட் ஆகிடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த பாடல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லதாக கொடுக்க பாருங்கள். இதுவும் நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் வேறு டியூன்லாம் போட்டு நல்லா எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பட் இந்த பாட்டெலாம் பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பியூராக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோல் மெட்டீரியலுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் படித்த வரைக்கும் முக்கால்வாசி கமெண்ட்ஸ் இப்போ படித்தேன் பார்த்தீங்களா, இது எல்லாமே இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸை தான் வந்து ஒரு சிலர் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி சாங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. விஷுவலாகவும் இவங்க அது மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டியூனை ரீயூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீயூஸ் பண்ணுறாங்க. அவங்க வேறு டியூன் போட ஆரம்பித்தாங்கன்னா கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கானா சாங்ஸ் பாடுறவங்களுக்கும் ஒரு நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ லாஸ்ட்டாக ஒரு கமெண்ட்டை படிச்சுட்டு இந்த வீடியோ முடிச்சிருவோம். 1.153 செகண்ட்ஸில் வாட்டர் மில்லன் ஸ்டாராக மாறிய தலையாட்டி. இருங்க நாம் போய் பார்ப்போம். ஆமாங்க, அப்படியே இருக்குது. 2 பேரும் வந்து பார்த்தா ஃப்யூச்சரில் டஃப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கு ரீல்ஸ் போட்டு பார்ப்போம் ஃப்யூச்சரில் என்ன தான் நடக்குதுன்னு. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சாங்கில் இருக்கிற முடிஞ்ச அளவுக்கு எல்லா கமெண்ட்ஸும் வந்து பார்த்தா ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அதில் இருக்கிற ஒரு சில காமெடியான கமெண்ட்ஸ்லாம் எடுத்து படிச்சிருக்கேன். இந்த வாங்க படிக்கலாம் கமெண்ட் சீரிஸ் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச எதனா வீடியோஸ் எல்லாம் காமெடி வீடியோஸ் எதனா இருந்துச்சுன்னா கூட சொல்லுங்கள். அதில் இருக்கிற கமெண்ட்ஸையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா படித்து முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி காமெடியாக கொடுக்க டெலிவரி பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், நாளைக்கு ஒரு சந்திப்போம். பாய்.